வணக்கம் தமிழர்களே. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். அதாவது இப்பொழுது பாஜகவால், அதுவும் குறிப்பாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு பாஜகவால் சிபிஐ வச்சு மிரட்டப்படும் விஜய் அப்படின்னு திமுக உடன்பிறப்புகள், அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள், திராவிட மீடியாக்கள், சொம்புகள், அண்டார்கள் எல்லாமே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அது உண்மையாக பொய்யான்னு சும்மா ரொம்ப யதார்த்தமாக யோசித்து பார்ப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே கூட்டம் தான், நான் பட்டியல் போட்ட இதே கூட்டம் தான் கரூர் சம்பவத்துக்கு முன்பு வரை பாஜகவின் பி டீம் விஜய் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா மீடியா எடுத்து பாருங்க. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவின் பி டீமாக இருந்த விஜய் ஒரே இரவில் பாஜகவால் மிரட்டப்படும் விஜயாக மாறிட்டார். ஏன்? கூட்டணிக்கு வர்றதுக்காக. ஏங்க, அதாவது அடிப்படை அறிவு இருக்காதுல்ல, அடிப்படை லாஜிக் இருக்கா? பிடிஎமாக பாஜகவில் இறக்கப்பட விட்ட விஜய் அவங்க தான் இறக்கி விட்டுருக்காங்கன்னா, டிசம்பர் ஜனவரியில் அப்பா கூட்டணிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னால் வந்துட மாட்டாரா? இதுக்கு எதுக்கு மிரட்டணும்? ஸோ இவங்களுக்கு தேவைன்னா பாஜகவின் பிடி, இவங்களுக்கு தேவைன்னா அவர் பாஜகவின் மிரட்டப்படும் நபர். இவங்க விஷயமே தாங்க, நெரட்டிவ் செட் பண்ணுறது தான். திமுக எதிர்த்து யார் வந்தாலும், ரஜினி வரும்போது அப்படி தான் சொன்னாங்க. ஏன்னா அவர் மோடியோட ஆதரவாளர், ஆன்மீக அரசியல்னாங்க. அப்புறம் அவர் கட்சி ஆரம்பிக்காமல் போயிட்டார். அப்புறம் அண்ணன் கமலஹாசன் சொன்னாங்க, அவர் கட்சியில் திமுகவில் சேர்ந்து திமுக ராஜ்யசபை ஆகாத குறைய, ராஜ்யசபை ஆகிட்ட திமுகவில் சேராத குறைய சேர்ந்து திமுக மூலமாக ராஜ்யசபை எம்பி ஆகிட்டார். அடுத்து அண்ணன் சீமான், ரொம்ப நாளாக பாஜகவின் பீட்டிங் சீமான், ஆர்எஸ்எஸ் கைக்குழு சீமான், அவர் திமுக எதிர்க்கிறத விட விஜயை கடுமையாக எதிர்க்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் இந்த நரேட்டிவ் தயவு செஞ்சு நம்பாதீங்க. முதல் நாள் நைட்டு வரைக்கும் பாஜகவின் நாங்களே ஒத்துக்க மாட்டாங்க அவர் சங்கின்னு சொன்னேன். ஏன்னு சொல்கிறேங்க இல்லைங்க. ஆனால் அவர் நீட்டை எதிர்த்தவர், ஒன்றிய அரசுன்னு சொன்னவருங்க. திமுக குரல் என்ன சொல்லுதோ அதே சொன்ன ஒன்றிய அரசுன்னு சொன்னார். அதே மாதிரி மும்மொழி கொள்கை எதிர்த்தார். அப்புறம் எப்படி நாங்கள் விஜய் சங்கியை ஏற்றுப்போம்? சரிங்களா? அதனால் இதில் அடிப்படை அறிவே கிடையாது. இவங்க நெரட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாங்க. நம்பாதீங்க மக்களே. அவங்களுக்கு என்னென்னா, சிறுபான்மை வாக்கு வாங்கி விஜய் பிரிக்கிறார். உடனே அவர் இவங்க விஷயம் என்னென்னா, யாராவது திமுக எதிர்த்து வந்தால், அவங்க வாக்கை உடைக்கிற மாதிரி வந்தால், பிரிக்கிற மாதிரி வந்தால் உடனே பாஜக தான் காரணம்ன்றுவாங்க. முதல் நாள் நைட்டு வரைக்கும் பாஜகவின் பி டீமாக இருந்த விஜய் மறுநாள் காலையில் பாஜகவால் சிபிஐ வச்சு அமித்ஷா மிரட்டப்படும் நபராக மாறிவிடுகிறார் என்பது எந்தவித அடிப்படை முகாந்திரம் இல்லாத, அடிப்படை அறிவு இருக்கிற மக்கள் எவனுமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதனால் சுயமாக சிந்திங்க. சோஷியல் மீடியா நம்பாதீங்க, திராவிட மீடியா நம்பாதீங்க, சுயமாக சிந்திங்க. 2026 தேர்தல் திமுகவுக்கு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க, அதை மட்டும் பண்ணுங்க. பாரத் மாதா கி ஜெய்.